வணக்கம். அடுத்தபடியாக தமிழக வெற்றிக் கழகம். இது சட்டத்தின் ஆட்சி வேணும் அப்படிங்கிற ஒரு இதில் முனையாக இருக்காங்க. இதுவரை ஆட்சிக்கு வராத முதல் ஆரம்பம் அப்படிங்கிறதுனால அவங்க மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளும் ஏதும் இதுவரைக்கும் தெரியவில்லை. மக்களால் பொதுவாக வேறு எதோ பேசப்படுகிறது. ஆனால் அது வந்து நிரூபணமாக ஒன்றும் இல்லை. அடுத்தது பார்க்கும்போது அவங்களுடைய கொள்கை வந்து வெளிப்படையாக இருக்கணும். மக்களுக்கு வந்து எளிமையாக அரசு அலுவலகங்கள் வந்து தன்னுடைய சேவைகள் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க கொண்டு வராங்க. கல்வி, மருத்துவம் இது எல்லாமே வந்து மிக எளிமையாக மக்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து முனையாக இருக்கிறாங்க. நிறைய இவங்க மேலே அவதூறுகள் சொல்லப்படுகிறது. அப்படி எல்லாம் பார்க்கும்போது இப்போ ஒன்றும் இல்லை, கலங்கப்பட்டவரோ கலங்கப்படாதவரோ மக்கள் தாகத்தோடு இருக்கும்போது அது வழியாக நீர்மோர் ஊற்றப்படும்போது அதை வந்து வாங்கி அருந்தக்கூடிய இடத்துல இருப்பாங்களோ தான் அவங்களுடைய தன்மைகள். ஊற்றுபவர் யார், அவருடைய தன்மை என்னங்கிறது யாருமே பார்க்குறதில்ல. அது மாதிரி தான் இது அரசியல் அப்படிங்கிறது. ஒரு பொது இடத்துக்கு ஒரு பொது சேவைக்கு வருபவர், அவருடைய தன்மை பற்றி ஆராய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத மக்கள் நிறையா பேசுகிறத நம்ம கேட்டுட்ருக்குறோம். இளைஞர்கள் சமுதாயம் வந்து இன்றைக்கி இந்த கட்சியின் பின்னணியில் இன்றைக்கி இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர் வெற்றி பெற்ற பின்பு ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சிலது நினச்சி பார்க்கும்போது புதுமையாக இருக்குமா, வழக்கம் போல் இருக்கும், இந்த கட்சியை போலவே தான் இருக்குமா அப்படிங்கிறது ஒன்றும் தெரியவில்லை. ஆட்சிக்கு வந்த பின்பு தான் தெரியும். இன்றைய லெவலில் நாம் தமிழர் கட்சியும் இந்த தமிழக வெற்றிக் கழகம் இன்று வரை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவில்லை என்பதால் இவைகள் மேல் ஊழல் என்பது இன்னும் தெரியாது வெளியில். அவங்க ஆட்சிக்கு வந்த பின்பு அதில் ஏதேனும் ஊழல் இருந்தால் மட்டும்தான் ஊழல்களை வந்து சொல்ல முடியும். அதனால் ஊழல் இல்லாத ஒரு கட்சியாக இன்றைய நாட்களில் மக்களால் வந்து பெரிதும் பேசப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் இவங்களுடைய போக்கு இன்னும் தெரியவில்லை. இனிமேல் இவங்க ஆட்சிக்கு வந்த பின்பு இவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் ஊழல் உள்ள கட்சியா நல்ல கட்சியா அப்படிங்கிறது எதுவும் எளிதாக சொல்லப்பட முடியும். மக்களுடைய எதிர்பார்ப்பு புதிதாக ஏதேனும் யார் ஒருவர் வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறது விரும்புகிறது. இவங்க மேலே இருக்கக்கூடிய ஆதரவும் அன்பும் வந்து வெளியில் தெரிய வருது. அதே சமயத்தில் நாம் தமிழர் புதிய கட்சி, இதுவும் புதிய கட்சி. இருவருமே அவங்க இருந்தாலும் 3 தேர்தலை வந்து சந்தித்தவர்கள். இதில் யார் ஆட்சிக்கு வந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம நேரில் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். வணக்கம்.